ஹாய் ஃபேமிலிஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வீடியோ போடுறோம். அதுவும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெருசா எந்த அப்டேட்டும் இருக்காது. இது முழுக்க முழுக்க அம்பாசிடர் ப்ரோக்ராமை பத்தி நான் எப்படி அதில் டிராவல் பண்ணேன், என்னென்ன பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது, நீங்க எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லா இருக்கும். இப்போ நிறைய அப்டேட் வந்திருக்கே பிரதர் அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்கு. எல்லாமே வெயிட்டிங், லான்ச் ஆக போகுது, கம்மிங் சூன் தான் வந்திருக்கு. ஓகேவா? இது எதுவுமே வெரிஃபைட் அப்டேட் கிடையாது. இன்னும் எதுவுமே அஃபீஷியலா லான்ச் ஆகல. அதனால எல்லாமே வெயிட் பண்ணுங்க. நம்ம குரூப்ல நான் போடுவேன். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுவேன். தெளிவான அப்டேட் வந்தோடனே. இப்ப என்ன அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, தயார்படுத்துறாங்க. இன்டர்லிங்க்ல நம்ம கத்துக்கணும் நிறைய. அது கத்துக்கிறதுக்காக ஹியூமன் கிரெடிட் ஸ்கோரு, அடுத்து இப்ப சோசியல் மீடியா கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மை உள்ள கனெக்ட் பண்றது அண்ட் கத்துக்கிறது. ஐடிஎல்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஐடி எல்லாம் என்ன, இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நிறைய அப்டேட் விடுறாங்க. எக்ஸில் அஃபீஷியலா போஸ்ட் போடுறாங்க. இது எல்லாத்தையும் தமிழ்ல புரியுற மாதிரி நம்ம குரூப்ல போடுறோம். இது தவிர வேற நம்ம உடனே பண்ற மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. ஆனா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை நான் சேனல்ல போடுறேன். இப்ப நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, இப்ப நான் அம்பாசிடர் டிராவல் பண்ணும்போது பெருசா எந்த நாலேஜும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் உள்ள வந்தேன். ஆனா அம்பாசிடர் ஒரு வாரம் டாஸ்க் அப்படின்றது டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ண போறோம், எக்ஸ்ல போஸ்ட் போட போறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் ஸ்மூத்தா டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அம்பாசிடரோட ரியல் வேல்யூ தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா மாசம் நமக்கு ஐடிஎல்ஜி, ஏசிஎஸ், யூசிடி இது 3மே தருவாங்க. நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றத பார்த்து இந்த 3 அலோகேட் பண்ணுவாங்க. இது மட்டும் தானே பிரதர் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அம்பாசிடருக்குன்னு சொல்லி ஒரு தனியா இன்னொரு 4 சிஸ்டம் இருக்குது. அது ஸ்டில் வரல. அது வந்துச்சு அப்படின்னா இன்னும் அம்பாசிடர் டிராவல் பண்றவங்க நம்பிக்கையோட சூப்பரா டிராவல் பண்ணுவீங்க. இப்ப டிராவல் பண்றதை விட. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நான் இந்தியாவில அபிஷியலா ஒரு பேசன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இன்டர்லிங்க் பத்தின டவுட்டை என்னால கேட்க முடியும். அந்த இடத்துல இருக்கேன். இது காரணம் இந்த அம்பாசிடர் ப்ரோக்ராம் தான். அம்பாசிடர் இருக்கிறதுனால இன்டர்லிங்க்ல வரும்போது எனக்கு இன்டர்லிங்கை பத்தி சுத்தமா நாலேஜ் கிடையாது. கிரிப்டோட ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இன்டர்லிங்கை பத்தி அப்டேட் கிடையாது. அதனால நாலேஜ் இல்ல பிரதர் எனக்கு அம்பாசிடர் டிராவல் பண்ண அப்படின்னு யாரும் ஸ்டக் ஆகி நிக்க வேணாம். அம்பாசிடர் டிராவல் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் கூட தேவையில்லை. முழுக்க என் சைட்ல தான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கிடைச்சிரும். நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். நான் அம்பாசிடர் ஆனோடனே இன்டர்லிங்க் பத்தி நிறைய தெரிய வந்தது. இன்டர்லிங்க் அப்படின்றது ஒரு புது கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அம்பாசிடர் ஆனதாலதான் புரிஞ்சு. நார்மலா நானும் மைன் பண்ணிட்டு இருந்தேன்னா இது ஒரு பைக்காயின் மாதிரியோ இல்ல வேற மைனிங் பண்ணி பார்த்திருப்பேன். ஆனா அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, வேர்ல்டுலயே இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாதான் இன்டர்லிங்க் ட்ரை பண்றாங்க. சக்சஸ் ஆச்சு அப்படின்னா சூப்பரா செட்டில் ஆயிடலாம். அது அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அவங்க மைனிங் எவ்வளவு ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் உலக போய்கிட்டு இருக்குது. அது என்ன பிரதர், அது எப்படி ஒர்க் ஆகுது, மணி எந்த மணி பண்றாங்க, இல்ல மணி வச்சு ஒர்க் பண்றாங்களா, அது இங்க சொல்ல முடியாது. அதை நான் எங்க டீம்ல நான் ஜூம் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு அடுத்த வாரம் சொல்ல போறேன் என்ன பண்றாங்க அப்படின்றத. இதெல்லாம் தான் அம்பாசிடரோட பெனிஃபிட். நீங்க அம்பாசிடர் மாறுனீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் கிடைக்கும், ஃப்ரீயா நாலேஜ் கிடைக்கும், கம்யூனிட்டில இருந்து நிறைய மீட்டிங் நடக்கும். அதுல நீங்க அக்சஸ் பண்ணி நாலேஜ் எடுத்துக்கலாம். இது போக ஸ்கிரீன்ல ஒரு 11 லிஸ்ட் காட்டுறேன். இது எல்லாமே அம்பாசிடரோட பெனிஃபிட். நீங்க அம்பாசிடர் மாறுனீங்கன்னா அதே மாதிரி அம்பாசிடர் டிராவல் பண்றதுக்கு முழுக்க ஃப்ரீ. நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். நான் டீம்ல எல்லா டைமே சொல்றது, கண்டிப்பா எல்லாருமே அம்பாசிடர் மாறும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல அம்பாசிடரா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அம்பாசிடர் மாறுங்க, நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது தவிர இன்னும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் எந்த மாதிரினா, நீங்க அம்பாசிடர் மாறிட்டு கொஞ்சம் எஃபோர்ட், ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் எஃபோர்ட் போட்டீங்கன்னா, எஃபோர்ட் அப்படின்றது நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கீங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, நீங்க கரெக்டா போஸ்ட் போறீங்களா, இல்ல வீடியோ நீங்க போறீங்களா, புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா, அது ரீச் ஆகல, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. 0 வியூஸ் போகுது பிரதர், 1 வியூஸ் தான் போகுது, வியூஸே போகல, பிரச்சனையே கிடையாது. அதுவும் கான்ட்ரிபியூஷன் தான். இன்டர்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, இன்டர்லிங்காக டைம் கொடுக்கீங்களா, ரிசல்ட் பிரச்சனை கிடையாது. இன்டர்லிங்காக நான் டைம் கொடுக்கேன் அப்படின்றத நீங்க ஷோ பண்ணா போதும். நீங்க ஒரு 3-4 மாசம் பண்ணும்போது அடுத்த பொசிஷன் போகலாம். எல்லாமே ஃப்ரீ தான். அந்த பொசிஷன் போகும்போது நீங்க அபிஷியலா ஒரு பேசனா இன்டர்லிங்க்ல மாறலாம். இந்தியாவில எந்த இடத்துல மீட்டிங் நடந்தாலும் நீங்க ஃப்ரீயா போகலாம். அந்த நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்டர்லிங்க்ல நீங்க ஃபுல்லா நீங்க போயிடலாம். இது எல்லாத்துக்கும் பேசிக் அம்பாசிடர்ல மாறினாதான் இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன் அம்பாசிடர் ரொம்ப முக்கியம். இதுலதான் என்னோட அம்பாசிடர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல அம்பாசிடர் மாறுங்க. மைன் பண்றவங்க மைனிங்க கரெக்டா பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 6 மைனிங்கே பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல விஷயம் தான் நமக்கு கிடைக்க போகுது. அந்த இன்டர்லிங்க்ல வேற டீம்ல ஜாயின் பண்ண மாதிரி தான் எனக்கு கைடன்ஸ் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. கீழே என் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நான் கைட் பண்றேன். அதுலதான் எல்லா இன்டர்லிங்க் அப்டேட் வரும். ஓகேவா? தேங்க்யூ. இப்ப எப்படி டிராவல் பண்ணீங்களோ அப்படியே பண்ணுங்க. நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.